Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். டின்னருக்கு ரொட்டியோட சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி காலா சனா பண்ணியிருக்கேன். காபூலி சனா பண்ணுற அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஆனால் இது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒன்று நன்னா அதை சோக் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கணும். அப்புறம் மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது ஒன்று வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணி விடுறது. அப்புறம் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னால் இதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் சோன்ஃபு சேர்க்கறது. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சோன்ஃபு சேர்த்திங்கோ. இது சேர்த்துறப்போ இது ரொம்ப அந்த மசாலா அரைக்கிறோம் இல்லையா, அதோட டெக்ஸ்சரும் மாறும், வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். காலா சனா பண்ணுறப்போ இது நான் எப்போவுமே தப்பாமல் போட்டுப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு அடிஷன். ஆறுனதுக்கப்புறம் எப்பவும் செய்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறது. அரைக்கிறப்போ இந்த டெக்ஸ்சர் பாருங்க, காஜு சேர்த்தி அரைச்ச மாதிரி நல்ல ஒரு ரிச் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் வரும். இது அந்த சோன்ஃபு போடுறப்போ இந்த மாதிரி வருது, வாசனையும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதை நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆகிறது வரை வதக்கின்ட்டு பிரிஞ்சி லீவ்ஸும் போட்டு அப்புறம் வேக வச்ச நம்மளோட சனாவை சேர்த்தி உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணி குக் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆப்பை இதுலேருந்து அந்த கடலையை எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறது. மிக்சியிலெல்லாம் போட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஆப்பையால் ஒன்று ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் கரம் மசாலா, தனியா ஜீரா பொடி, ஆம்ச்சூர், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்திட்டு கூட ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த சனா இருக்கு இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு விடுறது. நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு விசில் குக் பண்ணி எடுக்கிறது. நம்ம கரெக்டாக வேக வச்சு பண்ணினோம்னா காபூலி சனா விட இந்த காலா சனா தான் டேஸ்ட், சத்தும் ஜாஸ்தி. இதோட ஸ்கின்னும் அந்த கலர் எல்லாத்துலேயும் விட்டமின்ஸ், ஃபைபர் எல்லாமே இதில் தான் ஜாஸ்தி. அதனால் நம்ம இது பர்ஃபெக்டாக பண்ணினோம்னா நம்ம இது தான் பண்ண தொடங்குவோம். சுண்டலுக்கும் இது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் என்னது குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கரில் வெயிட் போட்டு ஒரு விசில் வேக விட்டு எடுத்தாச்சு. சீசனிங்க்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் கொஞ்சம் சேர்த்தி போட்டேன். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கூட கன்சியூம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா. அது வெங்காயம், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு புளிப்பு வேணும்னு சொன்னானாக்கா சாப்பிட்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைனாக்கா நம்ம ஆம்ச்சூர் சேர்த்தினதுனால அதே புளிப்பாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பைசி டேஞ்சி டேஸ்டி காலா சனா இஸ் ரெடி. இது பண்ணி பாருங்கோ, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபீட்பேக் தாங்கோ. சேனல் பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீட் யூ அகெயின் வித் another useful and homely video. Till then, bye from Padma. Bye bye.